Assalamualaikum friends, welcome to Njfcreation. இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும், அப்போ தான் மந்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணும்போது மசாலா ஃபுல்லாக உள்ள இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சாஃப்ரான் போட்டு வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்லேயே பண்ணது தான். ஏற்கனவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்துட்டு யாரும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க மந்திக்கு. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தான் நான் மந்தி பண்ண போகிறேன். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிப்பான தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் தான் மந்தி பண்ண போகிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மந்தி. இப்போது இந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் இறங்குற மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுருங்க. சிக்கன் வந்து மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஓவர் நைட் ஃபுல்லாக வைக்கிறதா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 7 o'clock ஆகுது. இது வந்து ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock வரைக்கும் தான் நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 4 hours ஆச்சும் மேரினேட் ஆகிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். நான் போட்ட மசாலா வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு. எல்லா சிக்கனுக்குமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரியான மசாலா தான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. மேரினேட் பண்ணி இதை அப்படியே வச்சுருங்க. நான் வந்து ஒரு 11 மணி போல் தான் இதை எடுத்து சமைக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எல்லாமே சிம்பிள் தான். நம்ம வந்து மந்தியில் தக்காளியே சேர்க்க மாட்டோம். ஆனால் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளி தான். தக்கோஸாக இருக்கட்டும், மயோனஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து க்ரீன் சில்லி அந்த சேடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மட்டன் மந்தி செய்யும்போது அதுக்கான சைட் டிஷ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணிக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு ஸ்டீமரில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸ்டீமர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நீங்கள் அடியில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. எனக்கு சிக்கன் நிறையா இருக்கிறதுனால நான் 2 பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அந்த இட்லி தட்டு மேலேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன்று மேலே ஒன்று அடிக்கிற வேண்டாம். 2 தடவையாக கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி தட்டியும் மேலே வச்சு நீங்கள் கவர் பண்ணி மூடி வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வேகாது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 minutes நம்ம வச்சுக்கலாம். இங்கே அப்படியே வேகட்டும். இப்போ 45 minutes ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும் சிக்கன் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச தண்ணி, இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும்.
இப்போது நம்ம இந்த வேக வச்ச சிக்கன் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுனா நீங்கள் வந்துட்டு நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தவாவில் கொஞ்சமாக பட்டரும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக ஆயில் ஊற்றி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போது இந்த மாதிரி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோடய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தந்தூரி சிக்கனோட டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக சிக்கன் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் சாஃப்ரான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மெல்ட்டான பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது மேலேயே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். சாப்பிடும்போது சிக்கன் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா ட்ரை பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு மேலேயே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இருங்க. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையுமே இந்த மெத்தட்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. மந்தி செய்ய போகிற பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லாஸ்ட்டாக தான் ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க. நான் முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்பேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த ஆயில்லையே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 கிலோ ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 7 கிராம்பு, ஒரு 6 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேப்சிகம் வந்துட்டு ஒரு ஹாஃப் கேப்சிகமை வந்துட்டு ஒரு 6 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். மந்தியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 2வது வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் இல்லை. இது கொஞ்சம் அது ஃப்ரை ஆகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் வந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் ரைஸ் இருக்கிறீங்களோ அதுலேயே உங்களுக்கு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம். அதைப்படி நீங்கள் கரெக்டாக அதை ஊற வைக்கிறதெல்லாம் அதை பார்த்து ஊற வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் போட்டிருக்கு. 1 கப்புக்கு 2 கப் வாட்டர் போட்டிருக்கு. அந்த லெவலில் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு சமைக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இதில் ட்ரை லெமன் 2 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 2 கிலோ ரைஸ் பண்ணுறதுனால 2 ட்ரை லெமன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ ரைஸ் பண்ணிங்கன்னா 1 சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு கிண்ட வேண்டாம். லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்ச பிறகு நம்ம வந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருந்து பார்த்திங்களா, அது கூடவே நம்ம தண்ணியையும் அளந்து சேர்த்துக்கணும். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவுப்படி நம்ம வந்து எல்லா அரிசிக்குமே சேர்த்துக்கலாம். அதில் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து தான் நம்ம வந்து அளந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது அப்படியே மூடி போட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ரைஸ் வருது அப்படின்ட்டு. இப்போவும் லைட்டாக இதை கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம்.
பாருங்கள் ரைஸ் தம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலேயே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்துட்டு பாதாம், கிஸ்மிஸ், முந்திரி எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது மேலேயே கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சில்வர் பவுல் இல்லை ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு சார்கோலை ஹீட் பண்ணி அந்த பவுலில் சேர்க்கணும். ஒரு ஆவி வெளியே போகாத அளவுக்கு கவர் பண்ணி மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஆயாச்சு. ரைஸ் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சின்ன பவுலை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சிக்கனையும் வெளியில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரைஸை நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். உடையாத அளவுக்கு கிளறிக்கோங்க. ரைஸ் எவ்வளோ நீளமாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி மரத்துடுப்பில் கிளறும் போது உங்களுக்கு ரைஸ் உடையாமல் வரும். அவ்வளோதான், நம்மளோட அரேபியன் சிக்கன் மந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மந்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மந்தி செய்யும்போது இதோட சைடு டிஷ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.